இப்போ நிறைய பேர் முதல்வர் ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வி நம் போன்றவர்களுக்கு வரும்போது, அதான் அமைச்சர்கள் பேசுறாங்களே, அவங்களோட இருக்கிற நிர்வாகிகள் பேசுறாங்களே அப்படின்றாங்க. ஆனா மக்கள் வாக்களித்தது முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சி வரணும்னு தான். அப்ப அவர் பேசணும்னு தானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நல்லபடி மதச்சார்பின்மை கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்கள் நிறைவேற்று, மதச்சார்பின் உறுதியாக நில்லுங்க, ஜனநாயகத்தில் உங்கள் ஆட்சி தொடரட்டும். இது எங்கள் நிலை. அவங்க தவறான ஆட்சி முறை திட்டங்கள் வெளிப்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்றாரு, டேஷ்னு சொல்றாரு. இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது, நேரில் பேசினாலும் சரி, வலைத்தளங்களும் சரி, இன்னைக்கு அது தமிழ் மண்ணில் ரொம்ப அந்நியமான, யாரும் கேள்விப்படாத வார்த்தைகள். ஊடகவியலாளரா நம்ம இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து சரியானதா அப்படின்ற கேள்வி எழுப்புறோம். நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த போதும் நீங்க இந்த விஷயம் வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு திமுக அதிமுக விட மக்கள் அதிகமான இடங்களில் மாண்புமிகு விஜய் அவருக்கு வாக்களிக்கிறாங்க. காலதாமதங்கள் படுத்தி ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது, மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. எனவே மக்கள் அளித்த தீர்ப்பை வழிமொழிகிற வகையில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், கூட்டணியில் இல்லை. அளித்த ஆதரவு ஜனநாயகத்திற்கானது, மக்கள் அளித்த வாக்குகளுக்கு, மக்கள் மீது கொண்ட மரியாதை அது. ஏன்னா வாக்களித்தது மக்கள். எனவே அந்த மக்கள் அதிகாரத்தை சிதைத்து விடக்கூடாது ஆளுநர். விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றது மாதிரி திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஒரே அணியில இருக்க வாய்ப்பு இருக்கா? நாட்டின் நலன் வகுப்பாக எடுப்பது, தேசத்தின் பன்முகத்தை காப்பது, சட்டத்தின் முறையை, ஆட்சி முறையை காப்பது, இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு பேராபத்து வந்திருக்கிறது. தாவேகா திமுக அந்த இந்திய கூட்டணி இடம்பெறலாம். அது ஒன்று. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ நிறைய பேர் முதல்வர் ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வி நம் போன்றவர்களுக்கு வரும்போது, அதான் அமைச்சர்கள் பேசுறாங்களே, அவங்களோட இருக்கிற நிர்வாகிகள் பேசுறாங்களே அப்படின்றாங்க. ஆனா மக்கள் வாக்களித்தது முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சி வரணும்னு தான். அப்ப அவர் பேசணும்னு தானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பேசுறாரு, பொதுக்கூட்டங்களில் பேசுறாரு, சட்டமன்றங்களையும் பேசுறாரு. இந்த வர நிகழ்வுகளில், சம்பவங்களில், மிக முக்கிய பிரச்சனைகளில் அவர் கருத்தை சொல்ல வேண்டும் என்று நான் உங்கள் மூலமாக விளைகிறேன். கண்டிப்பா சார். இன்னொரு பக்கம் பேசுறாரு பொதுக்கூட்டங்கள்ல அப்படின்னும் போது, அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல பேசக்கூடிய அந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்றாரு, டேஷ்னு சொல்றாரு. இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கடந்து போனோம். நேரடியாக முதல்வர், அவர் எல்லோருக்கும் முதல்வர். வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், எதிர்கட்சி எல்லாருக்குமே அவர் முதல்வர். எனவே அவர் ஒவ்வொரு உரையும், ஒவ்வொரு சொல்லும் மிகுந்த மதிப்புக்குரியது, எல்லாராலும் பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. எனவே இந்த விமர்சனங்கள், எழுந்த விமர்சனங்கள், அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் கண்ணுற்று அதன்படி அவர் நடந்து கொள்வார் என்று நம்புகிறோம். நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் ஒரு முதல்வரே இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு பெரும் சர்ச்சையாச்சு. அந்த விஷயங்கள்லாம் அவர் பேசின எல்லாவற்றிலிருந்து பாடங்களை எடுத்து மக்கள் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி பண்ணணும், பூர்த்தி செய்யணும். பேசும் மொழியிலிருந்து, விடுகிற அறிக்கையிலிருந்து, செய்கிற ஆட்சியிலிருந்து எல்லாம் மக்களுக்கானது தான். எனவே முதல்வர் அவர், எல்லோருக்குமான முதல்வர். இப்படி வருகிற எல்லா விமர்சனங்களையும் அவர் கேட்கக்கூடும், படிக்கக்கூடும். எனவே அதிலிருந்து பாடங்களை பெற்று அவர் எல்லோருக்குமான முதல்வராக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் எதிர்கருத்துக்கள் வரும், விமர்சனங்கள் இடும் ஜனநாயகத்தில். அது மிக இயல்பு. அந்த விமர்சனங்களும் எதிர்கருத்துக்களும் ஜனநாயக பண்புக்குள் இருக்கணும், அறநெறிக்குள் இருக்கணும், சட்ட முறைமைகளுக்குள் இருக்கணும். இதை கடந்து செல்லக்கூடாது. கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது, நேரில் பேசினாலும் சரி, வலைத்தளங்களும் சரி, இன்னைக்கு அது தமிழ் மண்ணில் ரொம்ப அந்நியமான, யாரும் கேள்விப்படாத வார்த்தைகள். அது தமிழுக்கு அந்நியமான வார்த்தைகள். அது படிக்க தயங்குகிற வார்த்தைகள், கேட்க தயங்கும் வார்த்தைகள் வலைதளங்களில் வருது. சம்பந்தப்பட்ட யார் அரசியல் கட்சியில் பிரதிநிதிகளும் அது போடுவாங்க, கட்சி சாராதவங்களும் போடுவாங்க. யாராக இருந்தாலும் இது தமிழுக்கு ஏற்றதல்ல, தமிழ் பண்புக்கூறுகளுக்கு ஏற்றதல்ல. கடுமையான வார்த்தைகள் இருக்கலாம், முட்டி மோதலாம், ஆனால் பண்பு தவறக்கூடாது. அந்த வார்த்தைகள் நல்ல பண்புகளை, நல்ல அறநெறிகளை, நல்ல விழுமியங்களை சுமந்த சொல் தான் தமிழ் சொல். அதற்கு அந்நியமான சொல், அந்தரங்கம் பேசுவது, பிறரை காயப்படுத்துவது, பொருளற்ற வார்த்தைகள்,
கூசும் வார்த்தைகள், செவிக்கே கூசும் சில வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, இவையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இதிலிருந்து தமிழ் சமூகம் விடுபட வேண்டும். அதற்கு கூட்டாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அவ்வாறு தான் பேச்சு எழுத்துக்களில் அரசியல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இதன் பொருட்டும் தாழ்வான வார்த்தைகளை தேடக்கூடாது. அத்தகைய சிந்தனையே கூடாது என்கிற கொள்கை கொண்டவர்கள் கம்யூனிஸ்ட். கண்டிப்பா சார். எல்லாருக்கும் இதுல கூட்டு பொறுப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஊடகவியலாளரா நம்ம இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து சரியானதா அப்படின்ற கேள்வி எழுப்புறோம். நீங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த போதும் நீங்க இந்த விஷயம் வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சொல்றதுக்கான நேரமோ இல்ல செவி சாய்க்கிறாங்களா? திமுக அதிமுக விட மக்கள் அதிகமான இடங்களில் மாண்புமிகு விஜய் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். காலதாமதங்கள் படுத்தி ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது, மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. எனவே மக்கள் அளித்த தீர்ப்பை மொழிகிற வகையில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். அமைப்பாக கூடி அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவு. மீண்டும் சொல்கிறோம், கூட்டணியில் இல்லை, அமைச்சரவையில் இல்லை. நல்லபடி மதச்சார்பின்மை கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க. மதச்சார்பின்மை உறுதியாக நில்லுங்க. ஜனநாயகத்தில் உங்கள் ஆட்சி தொடரட்டும். இது எங்கள் நிலை. அவங்க தவறான ஆட்சி முறை திட்டங்கள் வெளிப்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம். நல்லது பண்ணால் அதை வரவேற்போம். அவ்வளவுதான். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. அமைச்சர் பேசுவதற்கு, முதல்வர் பேசுவதற்கு, ஒவ்வொரு திட்டத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பொறுப்பாளி அல்ல. நாங்கள் சொல்ல முடியும், சுட்டி காட்ட முடியும், கண்டிக்க முடியும். ஜனநாயகத்தில் மிக இயல்பு. அதை உறுதியாக செய்வோம். இப்பொழுது எங்கள் ஆதரவு தரப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகளின் ஜனநாயக சக்திகளின் ஆதரவுடன் அவர் ஆட்சியில் இருக்கிறார் வைங்க. இப்பொழுதும் நாங்கள் உழைக்கும் மக்களின் பக்கம், ஊழியர் பக்கம், தூய்மை பணியாளர் பக்கம். நாளை எங்கள் ஆதரவு தேவையில்லை என்கிற நிலை வந்தாலும் நாங்கள் ஊழியர் பக்கம், தொழிலாளர் பக்கம், தூய்மை பணியாளர்கள் பக்கம், அரசின் பக்கம் அல்ல. அரசு நல்லதை செய்கிற போது ஆதரிப்போம். அது தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு தீமை தருமையானால் அதை கண்டிப்போம், எதிர்ப்போம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுடைய நிலைப்பாடு அரசின் பக்கம் அல்ல, மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்தது அப்படின்னு சொல்றீங்க. இது தாவேக்கா அரசுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஆதரவு கொடுத்ததே போதுமான அளவு அங்கே ஆட்சி நடத்த போதும் அப்படின்னும் போது ஏன் மற்ற கட்சிகளில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவை நோக்கி வருகிறார்கள்? இது தாவேக்கா அரசு நினைச்சா வேண்டாம், போதுமான அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதுவே போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாமே. அதை ஸ்டாப் பண்ணாம இன்னும் அவங்கள வந்து வெளியில இருந்து ராஜினாமா பண்றவங்கள ஆதரிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப ஆதரவு கொடுத்த விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாததாலா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பார்க்கிறீங்க? எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறதோ நம்பிக்கை இல்லையோ, எங்களை பொறுத்தவரை அரசியலில் வெளிப்படை நேர்மையாக இருப்போம். நாடே பார்த்து கொண்டிருந்தது. நாங்கள் வெற்றி பெற்றது திமுக கூட்டணியில். ஆனாலும் எங்களிடம் இடதுசாரிகளிடம் விசிகாவிடம் ஆதரவு கட்டும்போது நாங்கள் கூடி முடிவெடுத்து தான் அந்த ஆதரவை அளித்திருக்கிறோம். அளித்த ஆதரவு ஜனநாயகத்திற்கானது, மக்கள் அளித்த வாக்குகளுக்கு, மக்கள் மீது கொண்ட மரியாதை அது. ஏன்னா வாக்களித்தது மக்கள். எனவே அந்த மக்கள் அதிகாரத்தை சிதைத்து விடக்கூடாது ஆளுநர். இந்த நோக்கங்களுக்காக நாங்கள் எடுத்த முடிவு சரி. இதற்காகவே நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, கூட்டணியில் நாங்கள் இடம்பெறலை. இப்போ நிலவர சூழலில் அது பிறகு பார்க்கலாம். அதுவரை எங்கள் பயணம் இடதுதான், இடது பக்கம்தான். எனவேதான் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி இருக்கிறோம். செப்டம்பரில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி சிபிஐ, சிபிஎம், எம்எல், ஒரு எந்த இடம் தேதி என்பதை நாங்கள் அறிவிப்போம். ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் துவக்கி நடத்துகிறோம். இடதுசாரிகள் எல்லாரும் ஆமாம், நாடு முழுவதும் கிளைகள் இருக்கு, எங்களுக்கு உண்டு, அமைப்பு உண்டு. நாங்கள் மக்களை திரட்டி போராடுவதற்கு திட்டமிடுகிறோம். இன்னும் மென்மேலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக குரல் எழுப்ப நாங்கள் முன்னெழுவோம். கண்டிப்பா சார். இப்போ இடதுசாரிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அணியா உருவாகி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தேர்தலிலும் நீங்க தனியா பங்கேற்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த காலச்சூழல். இந்தியா போன்ற விரிந்து பரந்த ஜனநாயக நாட்டில் இடதுசாரிகள் மட்டுமே தேசத்தை இடது பக்கம் திருப்பிவிட முடியாது. இடது பக்கம் திருப்ப வேண்டும் என்பதுதான் விடுதலை போரின் கனவு. நாடு இடது பக்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்ட முகப்பு, சோசலிசம். எனவே இந்த அரசியல் முயற்சி கடுமையானது. ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது. மாணவர் இளைஞர்களை பார்க்கிற போது நம்பிக்கை இருக்கிறது. உலகம் முழுவதுமே அந்த நம்பிக்கை தென்படுகிறது.
உலக கால்பந்து நடைபெறுகிற இடம் அமெரிக்கா. அதிபரே பங்கேற்கிறார். ஆனால் அங்க வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணி பாலஸ்தீனத்து கொடியோடு இந்த வெற்றியை பாலஸ்தீனத்திற்கு அர்ப்பணிக்கிறோங்கிறோம். அது சாதாரணமான அரசியல் அல்ல. அதுவும் நாட்டின் அதிபர் யார் பாலஸ்தீன விடுதலையை ஒடுக்குகிறாரோ அவர்தான் கோப்பையை வழங்க வராரு. அவர் மண்ணில் அவரை அருகில் வைத்துக்கொண்டே பாலஸ்தீனத்தை உயர்த்துகிறான். அப்படின்னா விடுதலைக்கு தோல்வி இல்லை. உலகம் முழுவதும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஸ்பெயின் கொடியை கூட அவன் உயர்த்தல, பாலஸ்தீன கொடியை உயர்த்துறான். அப்படின்னா ஏகாதிபத்தியம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, நீதியை விடுதலையை அது வெல்ல முடியாது என்பதற்கு அந்த உலகக்கோப்பை அமெரிக்க மண்ணில் நடந்த உலகக்கோப்பையே சாட்சியாகிவிட்டது. அப்போனா உலகமே தயாராகிறது இடது பக்கம் திரும்ப, விடுதலையின் பக்கம் திரும்ப. எனவே இந்தியாவும் இடது பக்கம் திரும்பியாக வேண்டும். ஓகே, நீங்க நிறைய இடங்கள்ல கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் வந்து போராட்டத்தின் வாயிலாக வெற்றியை கண்டவர்கள் அப்படின்ற போது அதனால போராட்டம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இளைஞர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கும் நிறைய மாணவர்கள் போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டிலும் இருக்காங்க அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கு. அதுவும் தாவேகா ஆட்சி வந்தது பிறகு இன்னும் நிறைய இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து மாணவிகள் சொல்றாங்க, முதல்வர் விஜய் வந்து அவர் என் புருஷன், அவர் என் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிற விமர்சனங்கள் பார்க்க முடியுது. அவர் வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து மோசமாக இருக்காங்க, என் அப்பா அம்மா வந்து முடியாமல் இருக்காங்க, ஆனாலும் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஏற்கக்கூடிய இடத்துல இல்லையே, இந்த மாதிரி மாணவர்களும் இருக்காங்களே. இல்லை, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லா மாணவர்கள் எல்லோரும் அவ்வாறு இல்லை, இளைஞர்கள் எல்லோரும் அவ்வாறு இல்லை. விஜய்க்கு அளித்ததாலேயே வாக்களித்தவர்கள் எல்லோரும் அறிவில் குறைவானவர்கள், உலகம் தெரியாதவர்கள் என்றெல்லாம் சொல்வது தவறு. ஒவ்வொரு வாக்குக்கும் மதிப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது. மக்கள் அளித்த வாக்குக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். ஆளுங்கட்சிகள் அளித்திருந்தாலும் எதிர்கட்சி அளித்திருந்தாலும் ஒவ்வொன்றும் வாக்கு, மக்கள் அளித்த வாக்கு, அதே அதுக்கு மதிப்பளிக்க வேண்டும். யாரோ ஒருவர் இருவர் பேசுவதாலேயே எல்லோரும் அவ்வாறு பேசுகிறார்கள் என்பது பொருள் அல்ல. பொதுவாக யாருக்கும் அத்தகைய கருத்து இல்லை. எங்கோ ஒரு கருத்துக்களை வைத்துக்கொண்டு அதுதான் தமிழ் சமூகத்தின் உளவியல், இதுதான் தமிழ் சமூகத்தின் கருத்து என்பது போல் ஒரு உளவியல் கட்டமைப்பு கூடாது. இல்லை, இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்னும் போது அவர்களை எப்படி, நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னும் போது எப்படி அவர்களை இன்னும் அரசியல் படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, கல்விக்கே பொறுப்பு இருக்கிறது. கல்வியை அரசியலை சொல்லணும். அரசியல் அவசியம், அரசியல் வாழ்வோடு இணைந்தது. அரசியல் நன்கு செறிவூட்டப்பட்ட பொருளாதாரம் வரும் லெலின். எனவே வாழ்வோடு பின்னி பிணைந்தது அரசியல். கட்சி அரசியல் மட்டுமல்ல அரசியல், அது வாழ்வியல். அது ஒரு பொருளாதார முறைமை. எனவே இந்த அரசியலை நம்ம சொல்லணும், பழகணும். நுட்பங்களே அதை சொல்லித்தரும், இயக்கங்களும் போராட்டங்களும் அதை சொல்லித்தரும். எனவே எல்லோருமே அரசியல் மயமாவார்கள். நல்ல சிந்தனைகளும் நல்ல உரையாடலும் வளர வளர நாடு இடது பக்கம் திரும்பும். அதான் எங்கள் குறிக்கோள், எங்கள் நோக்கம். அது ஓகே சார், நீங்கள் இடையில பேசும்பொழுதே சொல்லியிருந்தீங்க, முதல்வர் அவர்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் முதல்வர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, திமுக சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் ஒரு பக்கம் வந்து பேசுறத வந்து கண்டிச்சு காவல்துறை கைது செய்யறதையும் பார்க்க முடியுது. அப்போ ஒரு பக்கம் முதல்வரே அப்படி பேசுறாரு, அப்போ இதுக்கு மட்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பழிவாங்கக்கூடிய அரசியலை பண்றாங்க தாவேக்கா அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்க. கருத்துக்கள் மிக இயல்பு, அச்சமில்லாமல் கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்கள் கண்ணியம் குறைந்து விடக்கூடாது, அவ்வளவுதான். அரசியலா சொல்லலாம், யாரையும் விமர்சிக்கிற உரிமை உண்டு. அதற்கு கைது பண்ற இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும், ஒரு வன்மமான சொற்களை தவிர்க்க வேண்டும். ஆனால் கைது செய்வதும் அதற்காக சிறையில் அடைப்பதும் ஏற்புடையதல்ல ஜனநாயகத்தில். ஆனால் அதே நேரத்தில் பண்பு தவறிய வார்த்தைகளும் ஏற்புடையதல்ல. ஒரு முதல்வரை எவ்வாறு பேச வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா தமிழக முதல்வர், அவருக்குரிய மரியாதையும் அளிக்கணும். அரசியல் ரீதியான கருத்துக்களை, விமர்சனங்களை அரசு எதிர்கொள்ளணும். அதில் தான் ஜனநாயகம் வளரும். இரு பக்கமும் இருக்குது. எதற்கும் கைது என்பதோ சிறையில் அடைப்பது என்பது தீர்வல்ல. அத்தகைய திசை நோக்கி நகரக்கூடாது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் முதல்வருங்கிற போது உரிய மரியாதையுடன் அவரை விமர்சிக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதே மரியாதை நாம் வழங்க வேண்டும்.
முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் வேறு வேறு அல்ல, நாணயத்தின் இருபக்கம் போல். ஒன்றை ஒன்று மதிப்பது தான், ஒன்றுக்குள் ஒன்று நிரம்புவது தான் ஜனநாயகம். ஒன்றை ஒன்று கடந்து செல்வதோ அலட்சியப்படுத்துவதோ கீழ்மை பாராட்டுவதோ நல்ல அரசியல் அல்ல. அதில் கம்யூனிஸ்டுகள் தெளிவாக இருக்கும். அத்தகைய தவறு, அத்தகைய சொல்லாடல் யார் செய்தாலும் அது தப்பு. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கூடுதலாக முன்னுதாரணத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம், அது யாராக இருந்தாலும். சமீபத்துல தோழமை கட்சிகளுடைய கூட்டம் நடந்திருந்தது. அந்த கூட்டத்துல நீங்க கலந்துக்கல, காரணம் என்ன? எதனால கலந்துக்கல எங்க அப்படின்னு? தொடர்பு கட்சிகளுக்கும் தாவேக்கா ஒரு தேநீர் வந்து கழைத்தாங்க. அப்போ நாங்கள் சிபிஐ சிபிஎம் இடதுசாரிகள் நேரில் பார்த்து சொல்லிட்டோம் முதல்வரை மதிக்கிறோம், வர அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் தேநீர் விருந்தில் எங்களால் பங்கேற்க முடியாது. ஏன்னா அங்கே ஒரு கூட்டணி குறித்த ஒரு உரையாடல் நடைபெற்றால் அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிற சூழலை உருவானால் அது தேநீர் விருந்தின் நோக்கத்தை சிதைக்கும். எனவே நாங்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. எங்கள் நிலையை முதல்வரை பார்த்து நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். முதல்வர் அவரது அழைப்புக்கு மதிப்பளிக்கணும். எனவே அவரை நேரில் சந்தித்து எங்கள் உழைக்கும் மக்களின் கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளையும் நாங்கள் முன்மொழிந்தோம். கலந்து கொள்ள முடியாதது குறித்து அவருக்கு நாங்கள் விளக்கம் அளித்தோம். ஓகே சார். விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றது மாதிரி திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரே அணியில இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் சொல்றது ஒரு உயர்ந்த அரசியல். நாட்டின் நலன், வகுப்பாத்தை எதிர்ப்பது, தேசத்தின் பன்முகத்தை காப்பது, சட்டத்தின் ஆட்சி முறையை காப்பது, இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு பேராபத்து வந்திருக்கிறது. எனவே இதை எதிர்த்து போரிடுவதற்கு இந்திய கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களில் நேர் எதிராக இருந்தாலும் நாட்டை காக்கிற அந்த பெரும் அரசியல் கடமையில் தாவேகா திமுக அந்த இந்திய கூட்டணி இடம்பெறலாம், அதில் ஒன்று தவறில்லைன்னு தான் அவர் சொல்றாரு. நீங்களும் அந்த விஷயத்தை வரவேற்கிறீங்களா? அந்த யாரா இப்போ அப்படி இருக்கிறோமே. இப்போ நாங்களும் கேரளாவில் சிபிஐ சிபிஎம் எதிர்க்கலையா, சிபிஐ இடதுசாரிகளும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கிறோம். ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்கிறோமே. இப்போ அங்கே வேணால் நான் காம்ப்ரமைஸ் ஆகலை, நேர் எதிராக சண்டை போட்டுக்கிறோம். ஆனால் இந்தியா என்று வருது அங்கே இருக்கிறோம் இல்லை, அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது ஒரு உயர்ந்த அரசியல். ஓகே சார். நிறைய விஷயங்களுக்கு, நிறைய கேள்விகளுக்கு நிதானமா பதிலளிச்சிங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.